பாகிஸ்தானுக்கு ஈரானோட பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய பெசஸ்கியன் அவர்கள் ஒரு விசிட்க்கு போயிருக்காரு. இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிச்சிருக்கு, அடுத்த 60 நாட்களுக்குள்ள அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவு அறிவிப்புகள் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ பாகிஸ்தானுக்கு இவரோட விசிட்க்கு காரணம் என்ன ஒரு ப்ரெஷரை போட போறாங்க? ஏன்னா இப்போதைக்கு மீடியேட்டர் ரோலில் யார் இருக்கிறது பார்த்தோன்னா கத்தாரும் பாகிஸ்தானும் தான். அப்போ பாகிஸ்தான் கிட்ட சில விஷயங்களை ஈரான் டைரக்டாக சொல்றப்போ அதை அமெரிக்கா கிட்ட அவங்க மாற்றி விடுவாங்க. அதை அமெரிக்கா கிட்ட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். நேரடியாக சில விஷயங்கள் அமெரிக்கா கிட்ட பேச முடியாததை பாகிஸ்தானால பண்ண முடியும். ஆனால் பாகிஸ்தான் வச்ச ஒரு கோரிக்கை, இல்லை பாகிஸ்தானோட அரசு சொன்ன ஒரு கோரிக்கையை ஈரான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நாங்கள் பாகிஸ்தான் கிட்ட எதுவுமே சொல்லலை, இது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான செய்தி, பாகிஸ்தான் ஒரு பொய்யான தகவலை வெளியிட்டதாகவும் சில பரபரப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றின அத்தனை தகவல்கள் இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம், ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உள்ள இருக்கேன் தம்புக் ஷரங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரானை பற்றின அப்டேட்டை பேசுகிறப்போ ஒரு F-15 பைலட் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஈரான் யுத்தம் நடக்கிறப்போ அமெரிக்காவோட ஒரு விமானம் உள்ள சுட்டு வீழ்த்தப்படுது. அதில் இருக்கக்கூடிய பைலட்டை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவு மிஷன், கிட்டத்தட்ட 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா ரொம்ப பெரிய ஒரு ராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா எடுக்கிறாங்க. இதில் பல விமானங்கள் அழிக்கப்பட்டுச்சு. C-130 வகையிலான விமானங்கள், இன்னும் சில ஹெலிகாப்டர்கள், இது எல்லாமே ஈரானுக்குள்ளே அழிக்கப்பட்டுச்சு. அப்படி ரெஸ்கியூ பண்ணப்பட்ட பைலட் 9 டிஜிட்டில் அவருக்கான ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஈரான். அவ்வளோ பெரிய அளவுக்கு அவருக்கான தேடுதல் வேட்டையானது ஈரானுக்குள்ளே நடந்துச்சு. அவர் அமெரிக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அவர் சொன்னதா இல்லை அவரோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய நண்பர்கள் சொன்னதா வெஸ்டர்ன் மீடியாஸில் இப்போ மிகப்பெரிய அளவு ஒரு செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது எல்லாம் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்னால இருக்கலாம். அப்படி இல்லையா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லாய்டரிங் மினிஷன் மிசைல் வானத்திலே பறந்துட்டு அதுக்கப்புறமா மிசைலாக மாதிரி தாக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ட்ரோனால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம். ஏகப்பட்ட தேரிஸ் ஆனது சொல்லப்படுது. ஈரான் சைடில் அஃபிஷியலாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தம் தான் சொன்னாங்க. ஆனால் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, ஈரானுக்குள்ள கிட்டத்தட்ட ஏலியன் டெக்னாலஜியை நான் பார்த்தேன், ஜெல்லிஃபிஷ் மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு ஸ்வாம் ட்ரோன் கூட்டம் என்னோட விமானத்தை நோக்கி வந்துச்சு. என்னோட விமானம் விழுந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரோன் கூட்டமானது அப்படியே வானத்தில் போகிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த செட்டப்பே கம்ப்ளீட்டாக நம்மளோட பூமியை சாராத ஒரு தொழில்நுட்பம் மாதிரி இருந்தது. பெரிய அளவு ட்ரோன்கள், சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ட்ரோன்கள் மேல் பகுதியிலையும், சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ட்ரோன்கள் அதோட அடிப்பகுதியிலையும் சொல்லி ஒரு 100க்கும் அதிகமான ட்ரோன்கள் ஒரே ஒரு கூட்டமாக ஒரு ஜெல்லிஃபிஷ் ஷேப்பில் போகிறத என்னோட கண்ணால் பார்த்தேன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவர் வச்சிருக்கக்கூடிய கிளைம் உண்மைதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அது ஸ்வாம் ட்ரோன் கூட்டங்களானது எப்படி லான்ச் பண்ணப்படுது, எல்லா ட்ரோனும் ஒரே கம்யூனிகேஷனில் கம்யூனிகேட் பண்ணுதா இல்லை எப்படின்ற தகவல்கள் இது வரைக்கும் பெரிய அளவு வெளியில் பேசப்படாமல் இருந்தது. ஆனால் ஸ்வாம் ட்ரோன் கூட்டங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது சின்ன ஒரு ஹிண்ட்டாக இவர் மூலியமாக இப்போ வெளியில் தெரிய வந்திருக்கு. இந்த டெக்னாலஜியில் இப்போ வரைக்கும் சுப்பீரியராக இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ஈரான் இருக்காங்க. ரஷ்யா, உக்ரைன் மற்றும் சீனா இந்த டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆகிட்டு இருக்காங்க. வரப்போகிற நாட்களில் ட்ரோன்கள் எவ்வளோ பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ண போகுதுன்றதை இந்த ஈரான் யுத்தமும் நடந்திருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் யுத்தமும் மிகப்பெரிய அளவுக்கு முன்னாடி காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாகிஸ்தான் சொன்னது என்ன? பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அடுத்த 60 நாட்களுக்குள்ள ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸை பற்றி முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையானது நடக்க போகுது. அவங்களோட மிசைல் டெக்னாலஜியை அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்ற மாதிரி செய்தியை பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வெளியிட்டதா பாகிஸ்தானோட பத்திரிகைகள் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இதற்கு உடனடியாக ஈரான் கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பானது வருது. எந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைலை பற்றின பேச்சுவார்த்தையும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் இந்த 60 நாட்களில் ஏற்பட போகிறது கிடையாது. ஏற்கனவே அந்த MOU சைன் பண்ணப்பட்டப்போ அதில் நாங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், IAEA உள்ள அலோவ் பண்ணுறது இந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ராசஸை பற்றி 2 தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு இந்த டெக்னாலஜியை பற்றி தான் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்கோம். பாகிஸ்தானோட ஊடகங்களில் வெளியாகக்கூடிய இந்த செய்திகளில் கொஞ்சம் கூட உண்மைத்தன்மை இல்லைன்னு பாகிஸ்தானோட செய்திக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை எதுக்காக பாகிஸ்தான் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அரசோட ரொம்ப தொடர்புடைய ஊடகங்கள்ல தான் இந்த செய்தியானது வெளியில வந்திருக்கு. அமெரிக்காவுக்காக பேசுறதா நினைச்சு ஈரானை பேக் ஸ்டாப் பண்ணாம இருந்தாங்கன்னா போதும், அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஈரானோட பிரசிடென்ட் பெசஸ்கியன் அவர்கள் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு 1 டே விசிட்காக போயிருக்காரு. பெரிய அளவு வரவேற்பு கிடைச்சது. கீழே இறங்கினதுக்கு அப்புறமா F-16 எல்லாம் மேலே ஒரு ஃப்ளை பாஸ் பண்ணி அந்த வரவேற்புன்றதை கொடுத்தாங்க. 2 நாட்டுக்கும் மத்தியில் பெரிய ஒரு பேச்சுவார்த்தை, இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட போகிறத பற்றி நடந்திருக்கதா சொல்கிறாங்க. குறிப்பாக ஈரான் இதில் இந்த IAEAக்கான கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சின்றதை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டதா சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை, அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தப்போ செய்திகள் வெளியில் லீக் ஆச்சு. அது இப்போ உறுதியாகிடுச்சு. எப்போ வேணும்னாலும்
எல்லா டைம்லையும் ஐஏஏக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்குன்ற உத்தரவாதத்தை இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரிக்க மாட்டோம், அதாவது நீங்கள் எங்கள் மேலே பொருளாதார தடைகள் போடுற வரைக்கும் அணு ஆயுதத்தை நோக்கி நாங்கள் திரும்ப மாட்டோம்னு சொல்லி ஒரு உத்தரவாதமானதும் இன்னைக்கு பாகிஸ்தான் கிட்ட ஈரானால் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் எல்லாமே வெளியில் கொண்டு வரப்பட்டுச்சு. அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக திரும்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்குள்ளே விட்டாங்கனாலே அணு ஆயுதம்னு சொல்லக்கூடிய ஒன்று ஈரானுக்கு தேவைப்படாது. கன்வென்ஷனல் வாரில் மிகப்பெரிய ஒரு பலத்தை அவங்க அடைவாங்க. அதுக்குன்னு ஈரானி நம்ம அவ்வளோ லேசாக எடுத்துக்க முடியாது. இத்தனை வருஷமாக அமெரிக்காவுக்கு தெரியாமல் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை பண்ணவங்க ஐஏஏக்கான கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி கொடுத்தாலும் அதில் ஏதாச்சும் ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் அவங்க மேலே போடுவாங்க. இப்போ மெயினாக இந்த யுத்தத்தோட வில்லன் யார், இல்லை இந்த யுத்தம் பேச்சுவார்த்தை நோக்கி போகிறப்போ இதை கெடுக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா எல்லாரும் கண்ணை மூடிட்டு இஸ்ரேல் பக்கம் கையை நீட்டுவாங்க. ஆனால் இஸ்ரேல் பண்ணக்கூடிய அதே அளவுக்கு அமெரிக்காவோட அதிபரும் இந்த சீஸ்ஃபயர் டாக்ஸை எப்படியெல்லாம் தன்னை பெரிய ஆளாக காமிச்சு நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணுறேன், என்னால் தான் இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி அதை வெளியில் காமிக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்னென்னோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு, அவரோட ட்வீட்டில் போட்டிருக்காரு. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ஈரானுக்கு வந்து நிறைய எக்கானமிக் எய்டு கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். பல்வேறு விதமான பொருளாதார உதவிகள் இதுக்குள்ளே அடக்கம்னு சொல்லலாம். அதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சுருக்காருன்னா, இதோட முதல் கட்டமாக ஈரான் வந்து ரொம்ப பசி பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த ஒரு விவசாய உற்பத்தின்றது கிடையாது. அதனால பணத்துக்கு பதிலாக நாங்கள் ஈரானுக்கு இந்த பொருட்களை கொடுக்க போகிறோம். இது வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்கப்படுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஈரான் கிட்டேருந்து பணத்தை வாங்கி அமெரிக்க விவசாயிகள் கிட்ட உற்பத்தி ஆகிற பருப்பு வகைகள், தானிய வகைகள், பால் பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய அளவு ஒரு எதிர்வினையை ஈரானுக்குள்ளே கிளப்பியிருக்கு. ஈரான் என்ன தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா, என்னோட பணத்தை வச்சு அமெரிக்காவோட ஃபார்மர்ஸ் லாபம் அடைகிறாங்க, இல்லை என்னோட நாட்டு மக்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக கன்சிடர் பண்ணி நீங்கள் இந்த உதவிகளை கொடுக்குறதுன்றது எங்களுக்கு அந்த உதவிகள் தேவையில்லை. ஈரானை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எங்களால் உற்பத்தி பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏற்படுத்திய இழப்புகள் பொருளாதார ரீதியில் மட்டும் இல்லாமல் ராணுவ ரீதியாக நீங்கள் நடத்திய தாக்குதலில் ஈரானோட இன்ஃப்ராவுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு அமெரிக்கா சார்பில் இந்த டேமேஜ்க்கான அந்த ஒரு காஸ்ட்டை தான் கொடுக்கணும். விவசாய பொருட்களை நாங்கள் உங்கள் யார்கிட்டையுமே கேட்கல. இதை பற்றி அந்த ஒரு எம்ஓயூவில் எந்த விதமான மென்ஷனும் பண்ணப்படலைன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு பதிலடின்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்தோன்னா ட்ரம்ப் எல்லாத்தையுமே பிஸ்னஸாக தான் பார்க்குறாரு. சும்மா சொல்லலை யாரும், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். ஆனால் அதை யார்கிட்ட அவர் வெளியில் காமிச்சிட்டு இருக்காரு. சில தரப்பெல்லாம் பார்த்தோன்னா ட்ரம்ப் ஒரு பெரிய ப்ரெஷரை போடுறப்போ அதற்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பிளான்ஸை மாற்றிப்பாங்க. ஆனால் அது ஈரான் கிட்ட இப்போ வரைக்கும் நடக்கல, இதுக்கப்புறமும் நடக்காதுன்றது, இதுக்கப்புறமும் நடக்குமான்றது தெரியல. ஸோ அமெரிக்காவோட அதிபர் பல இடங்களில் பார்த்தோன்னா ஈரானை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பல ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. இதை வந்து ஈரான் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, பெருசாக அதுக்கு வந்து ரிட்டாலியேஷன் வந்து சின்ன சின்ன ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் மூலியமாகவோ இல்லை மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஈரானோட தூதரங்கள் மூலியமாகவும் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி பெரிய ஒரு ரிட்டாலியேஷன் இவங்க பண்ணுற மாதிரி தெரியல, யாரும் அதை சீரியஸாகவும் எடுத்துக்கல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் இப்படி தொடர்ந்து நடக்கிறப்போ இது எந்த அளவுக்கு போகும்ன்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. கடைசியாக பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரே நாளில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் ஒரு 60க்கும் அதிகமான கப்பல்கள் கிராஸ் ஆயிருக்கு. அமெரிக்கா பேஸ்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், யூரோப்பியன் யூனியன் பேஸ்டு இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஈரானோட அந்த ஒரு வழித்தடத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ கப்பல்கள் வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணப்பட்டாலும் மிகப்பெரிய ஒரு குழப்பமானது நிலவிட்டிருக்கு. அமெரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓமனோட கோஸ்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் வழித்தடத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா இது வந்து அமெரிக்காவோட ஏர் கவருக்கு கீழே வரதுனால ஈஸியாக வந்து ஈரானால் உங்களை ஸ்ட்ரைக் பண்ணிட முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரியாராக எங்கள் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். உங்களோட டேட்டாஸ்ன்றதை எங்கள் கிட்ட கொடுத்து நாங்கள் அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேணாம், ஆனால் உங்களோட டேட்டாவை எங்கள் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக அந்த வழித்தடத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே பார்த்தோன்னா ஓமனோட கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அமெரிக்காவால் அப்ரூவ் பண்ணப்பட்ட வழித்தடமாகவும், கொஷம் தீவுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வழித்தடம் ஈரானால் அப்ரூவ் பண்ணப்பட்டதாகவும் இருக்குது. ஆல்ரெடி இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறதா நியூட்ரல் வாட்டர்வேஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் ஓமனோட கடற்கரை பகுதிகளை நோக்கி கப்பலை திருப்புறதுக்கு நிறைய கப்பல் முதலாளிகள் இப்போ கொஞ்சம் அச்சப்படுறாங்க. இந்த பக்கம் போனால் இன்சூரன்ஸ் கிடைக்காது, அமெரிக்கா பக்கம் சாங்ஷன் போட்டுருவாங்கன்னு ஒரு பிரச்சனை. அந்த பக்கம் போனால் ஒருவேளை ஈரான் திரும்ப உள்ளே வந்து அவங்களோட கப்பல்கள் கொண்டு வந்து தாக்கிட்டா என்ன பண்ணுறது, இன்சூரன்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, கப்பல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ளே இப்போ மாட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி ரஷ்யா கிட்ட வந்து என்னன்னா, ரஷ்யா அவங்களோட செக்யூரிட்டி கவுன்சிலை வரப்போகிற நாட்களில் கூட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து உக்ரைனோட ட்ரோன் தாக்குதல் மாஸ்கோவின் மீதும் ரஷ்யாவோட ஆயுத தொழிற்சாலைகள் மீது நடத்தப்பட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி மீட்டிங் கூட்டப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல்கள் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாகிஸ்தான் ஏதோ ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் கத்தாரை வந்து முக்கியமான மீடியேட்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரான். ஒருவேளை அமெரிக்காவுக்கு விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக ஈரானை பாகிஸ்தான் முதுகில் குத்துவாங்களான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எனக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு என்ன தோணுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது நம்மளுடைய உங்கள் ஆர்கே.